பார்க்கலான்ட்டு போனோம். அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இல்லையா, ஃபோன் பண்ணா அவர் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. சரி அதனால நேர்லயே போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இப்போ கிளம்பி வந்த பிளானே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கு. நீ சொல்ற என்ன போலாமா? பாப்போம் என்னன்னு பிளான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 5 minutes later. அதுதான் இப்போ பைக்கு எடுத்தாச்சு, எங்க போறதுன்னே தெரியல. இப்போ சின்னதா ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு கிருஷ்ணா போவோம் அடிக்கடி. இப்போ ரொம்ப நாளாச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்க காட்டுறோம் உங்களுக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிராயா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிறக்கிறோம், பிறந்தே ஆகணும். இந்த கோயில்ல ஏதோ ஒரு எங்க அம்மா கூட்டு வந்தாங்கடா, பரிகாரமா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேடா நானு. ஆமா, மேல போய் உள்ள போய் இறங்கி போய் பார்க்கணும். ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும். அது எப்போ கனிஷ்கா அது இவ்வளவு பெருசு இருந்தா ரொம்ப நாளாவது. எப்போ வந்து ஞாபகமே இல்லை. ரொம்ப நாளாகுது. நீ போயில நான் வர 2 ஒரு நாள் இப்படி வந்து அந்த கோயிலை கேட்டேன். அது மேல டேங்க் இருக்குல்ல, டேங்க் பக்கத்துல பாத்தீங்கன்னா அது கீழே ஒரு உள்ள கட்டி வச்சிருப்பாங்க கோயில். அப்படியா கட்டி வச்சிருக்காங்களா தனியா, அதுவும் வந்ததா தெரியல. அது அடியில ஒண்ணு இருக்கும், வடிகட்டி கீழே இறங்கி போய் கும்பிடணும். கேட்கல, அதனால நாங்கள் மேலே வந்துட்டோம். அதை திட்டுவாங்க, ஏன்பா வரீங்க அப்படின்வாங்க. இல்லை நம்ம போலீஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, பை பண்ணுறோம், நம்ம எதுவும் பண்ணலையே. ஆமா, நடந்திருக்கு அந்த சம்பவம்லாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க திருமலை பட் சத்தியமா இப்படி நினைச்சு பார்க்குறேன். சத்தியமா நினைச்சு பார்க்க இப்படி இருக்குன்ட்டு நான் ஏதோ வறண்ட நம்ம சேதண்ணா படம் இருக்குல்ல, என்ன படம், அந்த படத்தை போய் பார்க்கணும். அந்த மாதிரிதான் இருக்கணும் மைண்ட் செட்ல வந்துட்டேன் நான். இப்போ திடீர்னு பார்த்தா இவ்வளோ தண்ணி இருக்குது, மழை பெஞ்சுது. அதனாலயா அவ்வளோ ஒன்றும் பெருசா பெய்யலடா. எங்கெங்கயோ பிளான் பண்ணோம், அது எதுவுமே போக முடியல. சரி அதுதான் பக்கத்தில் இருக்க இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கே வந்து ஒரு விசிட் ஒன்று போடலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் வரும். +2 படிக்கும்போது அந்த டைம் வந்துட்டு, இப்போ இங்கே இருக்கிற மாதிரிலாம் தண்ணி இருக்காது. உள்ளெல்லாம் இறங்கும், உள்ளே இறங்கி ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க, பார்த்தா செம காமெடியாக இருக்கும். இங்கே உட்காந்துட்டு எத்தனை பேர் இருப்போம், ஒரு 5-6 பேர் இருப்போம். உட்காந்துட்டு அந்த டைம்லலாம் பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வருது. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? 2015 நினைக்கிறேன். 15 அப்போ இந்த ஏரியெல்லாம் திறந்து விட்டாங்க. அப்போலாம் சரியான தண்ணி இருக்கும். எல்லாருமே ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்கறதுல வந்து மெமரிஸ்லாம் பயங்கரமா இருக்கும். டேம் திறந்தாங்கன்னா செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கே. அப்படியே ஒரு மாதிரி மழை வரலனாலும் அந்த சாரல் அப்படியே மேலே அடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் அது பார்க்கறது. நீங்களே எப்பனா ஃப்ரீயா இருந்தா, இப்ப தண்ணி நல்லா இருக்கு, வந்து விசிட் பண்றதுன்னா பண்ணுங்க. குழந்தைங்களாம் வராதிங்க. இதே குழந்தைங்க வந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு இடம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா. மேக்சிமம் இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு வந்தவங்களுக்கு தெரியும். போலீஸ் தான் வருவாங்க, போலீஸ் வருவாங்க, அப்படி இல்லைன்னா வருவாங்க. வரது பிரச்சனை கிடையாது, தப்பா எதுவும் பண்ணாத இருந்தா போதுமே. தெரியல, எங்களால அந்த இடத்துல மட்டும் போக முடியல. அந்த இடம், அந்த வியூ சூப்பரா இருக்கும். நாங்க நிறைய போட்டோ எடுத்திருப்போம் அப்பெல்லாம். இப்பதான் வர்றதுக்கு டைமே இல்லை. அவ்வளவு மெமரிஸ் இருக்காங்க. இப்பதான் கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்த்தேன் செம்பரம்பாக்கம். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, நம்ம ஊர்லயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதை வச்சுக்கிட்டு சோழ காலத்துல கட்டினதா இருக்குது, தெரியவே தெரியாது. சோழ காலத்துல இருந்து இது
சென்னைக்கே குடிநீர் இங்கிருந்து தான் போகுது. இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இருந்துகிட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? பல்லவர்கள் கட்டம் தான். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற என்னெல்லாம் மனப்பாடம் நிறைய பண்ண முடியல இப்போதைக்கு. மீதி இன்னைக்கு கூகுள்லயே தேர்ச்சி. இப்படி இல்ல பத்தி ஒரு சின்ன கொஞ்சம் ஹிஸ்டரி பாத்துறோம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, சோழர்கள் காலத்துல இருந்தே இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ஏரியோட பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செம்பாக்கம் ஏரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாரும் பேசி செம்பரம்பாக்கம் ஏரி அந்த மாதிரி வந்து சோழர் காலத்துல இருந்து இருக்குதான் இந்த ஏரி. இது சொன்னாலும் சரி. என்ன பாத்துங்க எவ்வளவு பழமையான ஏரின்ட்டு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி சும்மா ஏரி தானே அப்படின்ட்டு வருவோம். அப்பெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி இப்போ நம்ம வீடியோ எடுக்க போறோம், விளாக் எடுக்க போறோம், இதை பத்தி ஒரு ஹிஸ்டரி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனா எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு விக்கிபீடியா இது கூகுள்ல எல்லாம் போட்டு பார்த்ததில்ல. இதுதான் வந்தது. நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு காலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்துட்டு ரெயின் டேஸ்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே இருக்கும். வெயில் அடிக்குது, ஆனா எனக்கு வெயிலே தெரியல. அவ்வளவு கூலிங்கா இருக்கு, பார்க்க நல்லா அழகா இருக்கு. இதே சம்மர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்திருக்கேன், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சம்மர்ல இது எப்படி இருக்குன்ட்டு. பாத்தீங்கன்னா அப்படியே பீச் மணல் மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டு சும்மா சூப்பரா இருக்கும். அங்கங்க சின்ன சின்னதா தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த ஏரி திறந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளட் வரும்னு சொல்லுவாங்கல்ல ஊருல. இது வந்ததுன்னா இந்த சுத்தி இருக்கிற தேர்முடியாக்கும், அப்புறம் இந்த குன்றத்தூர் அந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன ஊர் எல்லாத்துலயுமே தண்ணி நிற்கும். அது கொஞ்சம் இது இந்த ஏரியில இருந்து போற தண்ணி தான் அடையாறு வரைக்கும் போகுது. அடையாறுல இருந்து அடையார் ரிவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ரிவர் வந்துட்டு அந்த கடலுக்கு போறது, இங்க இருந்து அடையார் வெளியே போறதுதான் இந்த தண்ணி எல்லாம். மற்றபடி இதுவும் கொஞ்சம் பெரிய ஏரி தான். இந்த புழல் ஏரி, புழல் ஏரி அது மாதிரி இதுவும் ஒரு ஏரி. இது சென்னைக்கு குடித்துக்க தண்ணி இருந்தா போகுது. இதுல இருந்து சிக்கராபுரம் போய் சிக்கராபுரத்துல இருந்து குடிநீர் போகுது சென்னைக்கு. சிக்கராபுரத்துல இருந்து ஆமாண்டா, இந்த பள்ளம் இருக்குதுல, அதுல இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து போய் அங்க வெளியே போனா இருக்கும்டா. போய் நான் பாத்துருக்கேன்டா. நான் ஊர் கட்ட பெருசெல்லாம் வெள்ளை கலர்ல உருண்டையா ஒண்ணு இருந்தது. அதுதான் இப்ப எங்க ஏரியா இருக்குல்ல, நாங்க இருக்கிறது சிக்கராபுரம். அந்த ஏரியாக்கு பின்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குவாரி தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருக்கும் அது மாதிரி அதிகமா இருக்கும். 10 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடியே மூடிட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த ஏரி தண்ணி திறந்து விடுறாங்கல்ல, அது ஊர் உள்ள வராம தடுக்கிறதுக்கு அது உள்ள ஃபுல்லா அந்த தண்ணி போயிடுது. அங்க இருந்து கொஞ்சம் சென்னையில இருந்து உள்ள சிட்டிஸ் உள்ள எல்லாம் தண்ணி போதில்ல, அங்க இருந்து தண்ணி எடுத்து போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது காலத்துல எவன்டா பேச போறான், வேற என்ன பண்ண போறாங்க புரியல. பேசாம என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஒண்ணும் இல்லை. வந்தா பீஸ் கிடைக்கும், நல்லா ஜாலியா இருக்கலாம். வந்தா என்ன வெயில்ல வராதீங்க, ஈவினிங் டைம்ல வாங்க. வெயில் தெரியல, காத்தும் அடிக்கும், நல்லா இருக்கும். ஆனா அந்த இடம் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு இப்ப வீட்டுல வந்துட்டு இன்டர்வியூ போறோம்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஆமா, அதையும் போட்டு விடு, போய் சொல்லிட்டு வந்துடுறான். பாரா 26 வயசு ஆகுது, ஏன்னா என்ன குழந்தை மாதிரியே வீட்டுக்கு பயந்து நிற்கிறேன். ஆனா இது நம்ம பண்ற தப்பு கிடையாது, தப்பு பண்றது தானே பை பண்ணோம். ஏரியில அவ்வளவு மெமரி இருக்கு. காலையில வந்து இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. அதான் எங்க அப்பா காலைல ஒரு செம்பரமாக்க மீன் வாங்குறேன். அப்படியா? ஆமா, அங்கதான் அங்க மார்க்கெட் போட்டுருவாங்கல்ல, இங்க இருந்து அங்க எத்தனை போயிடுவாங்க. இங்க இருந்து தோதண்டா இருக்குது வந்தல, அது தெரியும், பார்த்தேன். இப்ப ஜாலியா தான் இருக்குது. ஆனா மார்க்கெட் அங்க கூட மீன்லாம் நானும் வாங்கியிருக்கேன். மீன்லாம் ஆனா மதிய டைம்ல கவிதாக்கா கூட வந்து கூட வாங்கிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி 360 டிகிரில தொப்பு 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 தொப்புன்னு அங்க இங்க 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 எல்லா இடத்துலயும் அச்சுன்னு இருக்கு. மைக் விழுந்துருச்சா பார்த்தேன்.
சவுண்டு கேட்டுச்சு. இருக்குது. செம்மையா இருக்குதுடா, நீ சொன்னோன்னு தான் சவுண்ட் நோட் பண்றேன். அதுதான். இந்த விஜய் சித்து அவர் சொல்லுவார்ல, அடா அப்படின்னு நான் நினைப்பேன் நான். இயற்கை பத்தி பேசுறது அப்படியே ஃபீல் பண்ண தெரியுது அது ஃபீல். இந்த காத்து, இந்த சவுண்டு வரும். நான் இப்பதான் வரதில்ல, ஃபர்ஸ்ட் வரும். நான் தனியா வரும். நான் இங்க பேர் என்னது? அந்த பறவை இங்கதான் வருது. இதுக்குள்ள சவுண்ட் வருது பாரா. நீ பாரா வை. ஓகே நடிச்சு வெளியே வருது. சரி வா. சரி பாய்ஸ், நாங்க கேரளாவுக்கு போறோம். போயிட்டு அப்புறம் இல்ல, இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில நான் ஆல்ரெடி போயிருக்கேன். நான் இப்போ இந்த விளாக் வந்துட்டு இங்கே முடியுது. இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியோட தான். அங்கே போனால் நான் லாஸ்ட்டாக போகும்போது கேரளா ஸ்டைலில் ஒரு டீ கடை ஒன்று பார்த்தேன், ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில். சரி, அதுதான் அந்த கடைக்கு போகலான்ட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வியூவுமே சூப்பராக இருக்கும். நம்ம போகிற வழியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது முடிச்சிக்கலாம்.